நல்ல ஹாரர் படங்களுக்கான டிமாண்ட் எப்பயுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க இப்போ கூட அப்சஷன் செம்ம ஓட்டம் ஓடி ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல. இப்போ கூட இன்னைக்கு கூட சோஷியல் மீடியால டைம் லைன்ல வந்து நிக்கி ரொம்ப பாவம் இல்ல. பேர் பண்ணது ரொம்ப தப்பு இல்லன்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசுற மாரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ் சினிமால கூட நம்மள சாகடிச்சாலும் இன்னும் அரண்மனை, காஞ்சனா பிரான்சைஸ்லாம் உயிரோட தான் இருக்கு. அண்ட் அப்பப்ப இந்த யாவரும் நலம் படத்த பத்தி வேற யாருக்காவது சோஷியல் மீடியா ஞாபகம் வருமா? அவங்க போஸ்ட் போட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆன டைம்ல இவ்ளோ ஃபயர்லாம் யாரும் விடல. இப்ப அது ஒரு கல்ட் கிளாசிக்கா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா, எனக்கு இந்த மாரி இந்த பிளெயின் பேய் ஹாரர விட, இந்த சைக்காலஜிக்கல் ஹாரர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு பேக் ரூம்ஸ் மாரி வெறும் கான்செப்ட்ட மட்டும் வச்சு ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. டீப்பா நம்மள யோசிக்க வைக்கிற, பயங்கரமா இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? ஒருவேள இப்படி இருக்குமா? அப்படி இருக்க மாட்டோம்னு பயங்கரமா நம்மள யோசிக்க வைக்கிற சைக்காலஜிக்கல் ஹாரர் படங்கள எழுதுறதும், எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லன்னா ஜஸ்ட் பேய் மட்டும் வர படங்கள்ல ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான் மேஜரா இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். ரொம்ப அபூர்வமா காஞ்சூரிங் மாரி ஏதாவது படங்கள் வரும் ஒரிஜினலா. ஆனா அதுக்கப்புறம் காஞ்சூரிங் 1, 2, 3லாம் அதே டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். பட் A24 மாதிரியான ஸ்டுடியோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்படியான ஹாரர், சைக்காலஜிக்கல் ஹாரர் படங்கள் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அதுல தான் சின்ன கல்லு பெத்த லாபம். முக்கியமா ஆடியன்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்றாங்க. அண்ட் அப்சஷனும் அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்ததுனால தான் இவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சீன் வர இந்த படம் இருக்கு இல்லையா? இதுவும் கூட கிட்டத்தட்ட இந்த அப்சஷன் மாதிரியே அப்போ ஒரு ரேஜ் கிரியேட் பண்ண ஒரு படம். வெறும் $4 மில்லியன் எடுக்கப்பட்ட இந்த படம் பல மில்லியன் டாலர் வசூல் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாம 4 ஆஸ்கர் நாமினேஷன்ஸ் கிடைச்சது. அதுல பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேன்னு ஆஸ்கர் வின்னும் பண்ணிச்சு. அண்ட் 21st செஞ்சுரியோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாறு இடம் பிடிச்சிருக்கு. அந்த படம் தான் கெட் அவுட். ஆனா இந்த சீனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அப்சஷனுக்கும் கெட் அவுட்டுக்கும் சில பேரலல்ஸ் இருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் மாதிரி ரெண்டுத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அது என்னங்கறத நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அதுல முதல் விஷயம் கெட் அவுட் படத்தோட டைரக்டர் ஜார்டன் பீல் கீ அண்ட் பீல் அப்படின்னு நிறைய காமெடி ஸ்கிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய முதல் படமா இந்த ஹாரர் படத்தை எடுத்தாரு. சைக்காலஜிக்கல் ஹாரர் படத்தை எடுத்தாரு. இதே மாதிரி தான் அப்சஷன் படத்தோட டைரக்டர் கரி பாக்கரும் தன்னுடைய ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இந்த மாதிரி காமெடி ஸ்கிட்ஸ் எல்லாம் எடுத்து தன்னுடைய முதல் படமா ஒரு ஹாரர் படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ரெண்டுமே கம்மி பட்ஜெட் நிறைய வசூலுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். முக்கியமா இந்த அப்சஷன் படத்துல நிக்கிங்கிற கேரக்டர் வந்து உள்ளுக்குள்ள ட்ராப் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. வெளில இருக்கிற நிக்கி வேற, உள்ள இருக்கிற நிக்கி வேற, உள்ள இருந்து வெளில வர அந்த கேரக்டர் துடிச்சிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கெட் அவுட் படத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி சொன்னா ரொம்ப அதிகமான ஸ்பாயிலர் ஆயிடும்னு நினைக்கிறேன். நீங்களே படத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படத்தை பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே உள்ளுக்குள்ள இருக்கிற ட்ராப்பா இருக்கிற கேரக்டர் வெளில வர ட்ரை பண்ணுன்ற மாதிரி ஒரு எலிமெண்ட் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த பேரல்ஸ்லாம் எனக்கு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. அண்ட் இந்த கெட் அவுட் வந்து சைக்காலஜிக்கல் ஹாரர்லயே ஒரு யூனிக்கான வித்தியாசமான ஒரு ஹாரர் படமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்துடைய அடிப்படை தீமுங்கிறது ரேசிசம் தான். ஒரு சொசைட்டல் ப்ராப்ளமா அடிப்படையா வச்சு இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த பேரல்ஸ் எல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த கெட் அவுட் ஜஸ்ட் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படம் மட்டும் இல்ல, அதுலயே ரொம்ப யூனிக்கான ஒரு படமா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இப்ப இந்த படத்தோட பிளாட் எடுத்து பார்த்தாலுமே கூட இவ்வளவு ஒரிஜினலா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஸோ இந்த மொத்த படமுமே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா தான் எனக்கு இன்னி வரைக்கும் இருக்கு. அதுக்கு மொத்த படத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது இல்ல. இதுல இருந்து எடுத்து வச்சு ஒரு 2-3 சீனை பேசலாம்னா சாலிடா ஒரு 3-4 சீன் இருக்கு படத்துல பேசுறதுக்கு. அதுல ஃபில்டர் பண்ணி இந்த சீனை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இந்த சீனை பத்தி ஃபர்தரா பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான டிஸ்க்ளைமர், ஸ்பாயிலர்ஸ் அஹெட். படத்தை பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போது நிறைய விஷயம் மிஸ்ட்ரியா இருக்கும். ஆனா ரீவாட்ச் பண்ணும்போது எல்லாமே ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சீனுக்கு முன்னாடி இருக்கிற முன்கதை சுருக்கம் என்ன? இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கேரக்டர் மர்மமான முறையில் யாரையோ அவரை ஃபாலோ பண்றாங்க, அவருக்கு என்னமோ ஆபத்து நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இன் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த கதையை ஆரம்பிப்பாங்க. படத்தோடைய ப்ரொட்டாகனிஸ்ட் கிறிஸ் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். அவர் லவ் பண்ற பொண்ணு ரோஸ். அவங்க ஒரு ஒயிட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ரோஸோட வீட்டுக்கு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு போற மாதிரி போறாரு கிறிஸ். அவங்க ஆமிட்டாச் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாம் இருப்பாங்க அவங்க வீட்டில். இவர் அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பண்ணி இவர் அவுட் சைடர் மாதிரிலாம் ஃபீல் பண்ண வைக்காம ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதுவே இவருக்கு ரொம்ப வெல்கமிங்கா இருக்கும். ரோஸோட அம்மா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அவங்க ஹிப்னோ தெரப்பில நிறைய பேஷண்ட்ஸை கியூர் பண்றாங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஏன் கிறிஸோடைய சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே அவங்க ஹிப்னோ தெரப்பில கியூர் பண்ற மாதிரி ஒரு சீனிங் இருக்கு. அண்ட் அடுத்த விஷயம், இவங்க ஒயிட் ஃபேமிலியா இருந்தாலும் உங்க வீட்டில் ஒர்க் பண்ற மெய்ட், கிரவுண்ட்ஸ் கீப்பர் 2 பேருமே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாரு டீன் ஆமிட்டாஜ். அந்த காரணம் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாகவும் இருக்காது. அண்ட் முக்கியமாக அவங்க 2 பேருடைய பிஹேவியர், அந்த ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் வியர்டாகவே இருக்கும். அதை பார்த்தே நம்ம கிறிஸ் வந்து கொஞ்சம் பேஜாராவார். ஏன் கொஞ்சம் இன்டிமிடேட் கூட ஆவார். ஸோ நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. கொஞ்சம் வியர்டான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அவருக்கு நடக்கும். ஆல்ரெடி ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணிலாம் பேசியிருப்பாரு. அவர் வர சில விஷயங்கள்லாம் சொல்லி அவரை பயமுறுத்தியிருப்பாரு. ஸோ அடுத்த நாள் ஒரு ஈவெண்ட் இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க ஆமிட்டாஜ் ஃபேமிலியில். அதை பற்றியும் ரோஸோடைய அப்பா டின்னரில் சொல்லுவார், நாளைக்கு இவங்கலாம் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ முழுக்க ஒயிட் பீப்புள் வர போகிற அந்த ஃபங்க்ஷனில், அந்த ஈவெண்ட்டில் நம்ம எப்படி ஃபிட் இன் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் ஃபீல் பண்ணுவார். பட் ரோஸ் வந்து
அவருக்கு ஆறுதல் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன ப்ராப்ளம் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த கெட் டுகெதர் சீன் தான் இந்த படத்திலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓடுற இந்த சீன் முடியும் போது இந்த படம் எதை நோக்கி போகுது, இவங்கலாம் நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்றாரு, அது வேலிடா இல்லையா, இந்த கிரவுண்ட் கீப்பர் இந்த மெய்டெல்லாம் ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு எல்லாத்துக்குமான விடை நம்மளுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் ஃபுல் விடை கிடைக்கலனா கூட ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமா லாஸ்ட் ஆக்டுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த படத்தை செட் பண்ணும் இந்த சீன். ஸோ அடுத்த நாள் விடியுது, அந்த கெட் டுகெதர் ஆரம்பமாகுது, கார்ஸ் எல்லாம் உள்ள வருது, கெஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரா இறங்கி உள்ள வராங்க. அவங்க எல்லாருமே ஒயிட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ் மட்டும் தான் பிளாக். அதுல கிறிஸா ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் ரோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஹாப்பியா தான் பேசுவாங்க. ஆனா அவங்க இவரை பத்தி நார்மலா பேசாம இவருடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, இவருடைய பாடி எப்படி இருக்கு, இவருடைய கலர் எப்படி இருக்கு, ஏன் ஒரு கெஸ்ட் வந்து அவரோட செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாம் கூட பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி கேமரா எடுத்துட்டு வேற பக்கம் போயிடுவாரு கிறிஸ். ஆக்சுவலா கிறிஸ் வந்து ஒரு போட்டோகிராஃபர். தள்ளி வந்து பார்க்கும்போது இன்னொரு பிளாக் பர்சனா கிறிஸ் பாப்பாரு. அவரை பார்த்ததுமே அப்பா இப்பதான்ப்பா ஒரு பிரதரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுவாரு. ஆனா அந்த பிரதருமே கூட ரொம்ப வியர்டா தான் பிஹேவ் பண்ணுவாரு. ஒரு நார்மலான பிளாக் பர்சனுக்கு இருக்க வேண்டிய பாடி லாங்குவேஜே அவருக்கு இருக்காது. நம்ம ஹீரோ இன்னும் கன்ஃபியூஸ் ஆவாரு. டக்குன்னு ஒரு லேடி வருவாங்க, என்னென்னமோ பேசி அங்க பேசிட்டு இருந்தா நான் அந்த பிரதர் இருக்கார் இல்லையா அவரையும் கூட்டு போயிருவாங்க. திரும்ப கிறிஸ்துக்கு ஒண்ணுமே புரியாது. அடுத்து அங்க நடக்க போற ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக சீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க கிரவுண்ட்ல. அங்க ஒரு பிளைண்ட் பர்சன் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் கிறிஸ் பேசுவாரு. கிறிஸ் பத்தி யாருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னு தெரியாது. கிறிஸோட போட்டோகிராஃபி ஸ்கில்ஸை பத்தி பாராட்டுவாரு. அவரு ஒரு போட்டோகிராஃபர் தான். ஆனா இப்போ ஜெனடிக் டிசீஸ்னால கண்ணு போயிடுச்சு. நான் ஒரு ஆர்ட் டீலரா இருக்கேன், ஒரு பிளைண்ட் ஆர்ட் டீலர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப தன்னுடைய ரூமுக்கு போவாரு கிறிஸ். அவர் ரூமுக்கு போகும்போது ஒரு சின்ன கிரௌட கடந்து போவாரு. அவங்க சத்தமா பேசிட்டே இருப்பாங்க. அவர் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் எல்லாரும் டெட் சைலண்ட் ஆயிருவாங்க. இங்கே நம்மளுக்கு லைட்டா ஒரு ஹிண்ட் கிடைக்கும். மேல போனா தன்னோட ரூம்ல காலையில சார்ஜ் போட்டு வச்சுட்டு போனா தன்னுடைய போன் டிஸ்கனெக்டடா இருக்கு அப்படிங்கறத பாப்பாரு கிறிஸ். பக்கத்து ரூம்ல மெய்டு இருப்பாங்க. சோ அவங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆல்ரெடி கிறிஸ்க்கு இருக்கும். அதனால அந்த மெய்ட் ஜார்ஜினா தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு ரோஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாரு. ஆனா ரோஸ் அதை நம்ப மாட்டாங்க. கிறிஸ் அஃபண்ட் ஆயிருவாரு. ரோஸ் போனதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ராட் வில்லியம்ஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயம் என்ன, தன்னை ஹிப்னடைஸ் பண்ணாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிறிஸ் பேசுவாரு. ராட் வில்லியம்ஸ் ஒரு போலீஸ். அவர் கிறிஸை முதல்ல இருந்தே வார்ன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவர் திரும்ப வார்ன் பண்ணுவாரு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஒரு கோர் ஐடியா இருக்கு இல்லையா, அதை இங்க வேற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டென்ஷனை பில்ட் பண்ண பிரில்லியன்ட்டான ஒரு ஐடியா இது. ஆனா இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு டவுட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஹிண்ட் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, எதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க இல்லையா. அதனால நம்மளும் சந்தேகத்தோட தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஹிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண கூட இருக்கலாம் இல்லையா. கிறிஸ் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசி முடிச்சதும் சட்டுன்னு அந்த மெய்டு உள்ள வந்து நிப்பாங்க. வந்து நான் தான் தெரியாம சார்ஜரை டிஸ்கஸ் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி எல்லாம் கேட்பாங்க. உடனே கிறிஸ் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை பத்தி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு அவங்க பதிலுக்கு அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு வெளில போவாங்க. அகைன் இங்கேயும் சிச்சுவேஷன் கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் கீழே வந்தா ரோஸோட அப்பா இன்னும் சில பேர்கிட்ட கிறிஸ் இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. அதுல ஒரு ஏஷியன் இருப்பார். அவர் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா இந்த மாடர்ன் ஏரால வாட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி டக்குன்னு கிறிஸ் பார்த்து கேட்டுருவாரு. இந்த கேள்வியே தேவையில்லாத ஒரு ஆணி தான், எதுக்கு இதெல்லாம் கேட்கறாங்க காமன் சென்ஸே இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து சிரிச்சுட்டு பக்கத்துல இருந்தா அந்த இன்னொரு பிளாக் இருந்தார் இல்லையா, அவர் பிரதர்னு கூப்பிட்டார் இல்லையா, அவர் பேர் லோகன் கிங். அந்த லோகன் கிங்கை கூப்பிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் ஒரு மாதிரி ஜெனரிக்கான ஆன்சர் கொடுப்பாரு. அப்ப லோகனுக்கு தெரியாம அவரை போட்டோ எடுக்க கிறிஸ் ட்ரை பண்ணுவாரு. அவரோட போன்ல ஃபிளாஷ் அடிச்சிடும். அந்த ஃபிளாஷ் லைட் இருக்கு இல்லையா, அது லோகனுடைய கண்ணை டிஸ்டர்ப் பண்ணிடும். அவர் வேகமா டக்குன்னு ஆக்ரோஷமா பாஞ்சு வந்து கிறிஸ் கிட்ட கத்துவாரு. ஆவேசமா ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சாரு சட்டையை பிடிச்சி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டயலாக் த்ரெட்டா தெரியும். செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் அது வார்னிங்கா நம்மளுக்கு புரியும். சிச்சுவேஷன் ஒரு மாதிரி வைல்டா மாறிடும். அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் ரோஸோட அம்மா வந்து கியூர்லாம் பண்ணிடுவாங்க. அவர் திரும்ப வந்து எல்லாருக்கும் சாரி எல்லாம் சொல்லிட்டு திரும்ப வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரோஸ் நான் கிறிஸ் கூட ஒரு வாக் போறேன் அப்படின்னு அவர் கையை பிடிச்சி கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பிக் ரிவீல் நடக்க போகுது. இங்க டீன் ஆமிடாஜ் ஒரு பக்கம் கெஸ்ட் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ பிங்கோ கார்ட்ஸ் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி ஷாட்லாம் சொல்லியிருப்பாரு நம்ம பிங்கோ கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூட்டு போறான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதான் விளையாடுறாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் கிறிஸ் ரோஸும் அந்த வாக் போறேன்னு வந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. கிறிஸ் தன்னோட டவுட்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. எனக்கு என்னவோ பயங்கர சந்தேகமா இருக்கு அந்த லோகனை பார்த்தா, உங்க அப்பா வந்து அது சீஷர்னு சொல்றாரு, சீஷர் கண்டிப்பா இப்படி இருக்கவே இருக்காது, அதுல கண்டிப்பா என்னமோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இன்டர்கட்ல அவங்க ஆடுற கேம் நம்மளுக்கு காமிப்பாங்க. இவங்க ஆக்சுவலா சைலண்டா விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன் சைலண்டா விளையாடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அடுத்த இன்டர்கட்ல கேமரா கொஞ்சமா பின்னாடி வரும்போது தான் அது பிங்கோ கேம் கிடையாது, அங்க ஒரு ஆக்ஷன் போயிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். அதுவும் நம்ம கிறிஸோட போட்டோவை அங்க பெருசா வச்சு சைலண்டா அவரை தான் இவனுங்க எல்லாரும் ஏலம் விட்டுட்டு இருப்பானுங்க. ஒருத்தர் கிறிஸை $10 மில்லியன் ஏலம் எடுத்துருவாரு. யார் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி கிறிஸோடைய அந்த போட்டோகிராஃபி ஸ்கில்ஸை பற்றிலாம் பாராட்டுவார் இல்லையா, ஒரு பிளைண்ட் பர்சன் ஆர்ட் டீலர்னு, அவர் தான் ஏலத்தில் எடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் சின்னதாக சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதோட இந்த சீனை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸை அன்செட்டிலிங்கான ஒரு சூழலை வச்சு சந்தேகத்தை கிரியேட் பண்ணி அந்த டென்ஷனை வச்சு இந்த மொத்த படத்தோட நரேஷனையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு படத்தோடைய டேரக்டர். படத்தில் ஜம்ஸ்கார் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் தொட்டுக்க ஊர்கா மாதிரி தான். இந்த அட்மாஸ்பியரிக் ஹாரர் ஃபீல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மள அப்படியே கெட்டியா பிடிச்சி உட்கார வச்சு படத்தை பார்க்க வைக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர். அண்ட் இந்த சீன்ல அண்ட் மொத்த படத்துலையும் ப்ரொட்டாகனிஸ்ட் கிறிஸோடைய மென்டாலிட்டியில தான் ஆடியன்ஸும் மொத்த படத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இது ரொம்ப பெரிய சீன்.
பட் ஸ்டில் ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் இன்ஃபர்மேஷன் டம்ப் மாதிரி ஃபீல் ஆகாம, முக்கியமா எல்லாத்தையும் வாயால எக்ஸ்பிளைன் பண்ணாம அப்படியே நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கெஸ்ட்டையும் கிறிஸ் மீட் பண்றத மாண்டேஜ் மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் பேசுற விதம், அதுக்கு கிறிஸோட ரியாக்ஷன்ஸ், கிறிஸ் சொல்ற பதிலுக்கு கெஸ்டோட ரியாக்ஷன்ஸ்னு இந்த ரியாக்ஷன்ஸை வச்சே இந்த சீன்ல இந்த ஹாரர் மூட சஸ்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல எடிட்ல இன்னொரு பிரில்லியன்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் அங்க ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இன்டர்கட்ல கிறிஸ் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுறதையும் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. முதல்ல அவர் சந்தேகத்தோட பேச ஆரம்பிப்பாரு, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிச்சிடுவாரு. இங்க ஏலம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் கிறிஸ் தன்னோட அம்மா இறந்து போன அந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி, அந்த நாளை பத்தி ரீகால் பண்ணி அழல ஆரம்பிச்சிருவாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் அதெல்லாம் எதுவுமே தெரியாம இவங்க அவரை ஏலம் ஓட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அட பாவீங்களா, இவ்வளவு நல்ல மனுஷன் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு நமக்கே ஒரே படப்பிடிப்பா வரும். சவுண்ட் டிசைன் இந்த சீனுடைய முக்கியமான எலிமெண்ட். அதுவும் இந்த போட்டோ ஃபிளாஷ் அடிச்சு லோகனுடைய கண்ணு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் ஒன்று வரும். அப்படியே கேமரா லைட்டா மூவ் பண்ணி லோகன் க்ளோஸ் வந்து அவரோட மூக்கில் இருக்கிற அந்த ப்ளீடிங்கை காமிப்பாங்க பாருங்க, நமக்கே பயங்கர சில்லிங்கா இருக்கும். The chores have become my sanctuary. லோகனுக்கு கோவம் வந்து டக்குனு கிறிஸோட சட்டையை பிடிச்சி கெட் அவுட்லாம் கத்தும் போது மியூசிக் இன்னும் கூட இன்டென்ஸா மாற ஆரம்பிக்கும். அண்ட் இந்த சீன் மொத்தமாவே மைல்டான ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி இந்த சீனோடைய மர்மத்தை நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. கேமரா மூவ்மெண்ட்ஸ் இந்த படம் முழுக்க ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். முக்கியமா இந்த படம் முழுக்க நிறைய க்ளோஸ்அப்ஸ்ல எல்லாம் நம்மள பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அன்செட்லிங்கான ஒரு ஃபீலிங், அது வந்து இந்த கேரக்டர்ஸ் பிளாக் பண்ணிருப்பாங்க பாருங்க க்ளோஸ்அப்ல. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். முக்கியமா இந்த மெயின் கேரக்டர் வந்து பேசும்போது க்ளோஸ்அப்ல அவங்களை கேப்சர் பண்ணிருப்பாங்க பாருங்க, நம்மளுக்கே ரொம்பமா நீ போமா கொஞ்சம் பேசாதமா அப்படின்றவ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். அதுக்குன்னு நம்ம ஆர்ஜிவி மாதிரி படம் முழுக்க நான் வியாடான கேமரா ஆங்கிள் வச்சு பயங்கரமா ஆர்ஆர்ல பயமுறுத்துறாங்க நம்மளை வெறுப்பேத்தாம நார்மலாக தான் போயிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் இந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ் போயிருப்பாங்க, ஹேண்டல் மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஷுவலாக அந்த டென்ஷனை நம்மளால் பார்க்கவே முடியும். இந்த சீனை மொத்தமாக தூக்கி நிறுத்துறது அஃப்கோர்ஸ் இந்த படத்தோடைய ரைட்டிங் மேக்கிங் எல்லாம் தான். அதை விட முக்கியமாக பெர்ஃபார்மன்சஸ். ஹீரோ கிறிஸா டேனியல் கலுயா, ஜார்ஜினாவா நடித்த பெட்டி கேப்ரியல், லோகன் கிங்கா நடிச்ச ஸ்டான்ஃபீல்டு, நீங்க எல்லாருமே பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்சஸ். ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கிரிப்பிங்கான த்ரில்லிங்கான கிளைமேக்ஸை செட் பண்ற இந்த குரூஷியல் சீன் இந்த கெட் அவுட் படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட். நீங்க இந்த சீனை பத்தி நினைக்கிற விஷயங்கள், இந்த படத்துல நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்னென்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நிறைய ஆல்டர்னேட் எண்டிங்ஸ்லாம் இருக்கு, நிறைய இல்லை ஒரு சில இது இருக்கு, அதெல்லாம் நீங்க தேடி பாருங்க, அதெல்லாம் கூட சுவாரஸ்யமா இருக்கும். நான் திரும்ப உங்களை அடுத்த எபிசோட்ல ஒரு மொட்டை மாடியில மீட் பண்றேன்.